ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தான் பெற்ற குழந்தைய அம்மாவே பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு போன கதை உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், இது சமீபத்தில் தான் நடந்துச்சு. இன்ஸ்டாகிராம் மூலமா ஒரு பையன் கூட பழக்கமாகி நாளடைவில் இது தகாத உறவுக்கு மேலே போனதுனால இந்த குழந்தை இடைஞ்சலாக இருக்குது, இடையூறாக இருக்குது அப்படின்னு அந்த பையன் சொன்னதுனால தான் பெற்ற குழந்தைய ஈவிரக்கமின்றி தனியாக பஸ் ஸ்டாப்பில் உட்கார வச்சு தவிக்க விட்டுட்டு போன தாய் தான் இவங்க. அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான்னா, நீ குழந்தைய கூட்டிகிட்டு வந்தால் எங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால் குழந்தைய விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொன்னதுனால இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ஹரியானா பஸ் ஸ்டாப்பில் சேரில் உட்கார வச்சுட்டு அதுக்கு பின்னாடி இந்த அம்மா நின்றுட்டு இருந்திருக்காங்க. அந்த குழந்தைய எங்கே கூப்பிட்டு போகிறாங்க, ஏது கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியாது, தெரியவும் இல்லை. அது 1.5 வயசு குழந்தைக்கு என்ன தெரிய போகுது? அம்மா தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்றதுனால குழந்தை இங்கே உட்காந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. அது உட்காந்து விளையாடிட்டுருக்க டைமில் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி அந்த பையன் கூட பைக்கில் உட்காந்துட்டு கிளம்பிடுறாங்க அந்த இடத்துலேருந்து. இந்த எல்லா விஷயமும் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் கவர் ஆகிட்டுருக்கு. உட்கார வச்சுட்டு போன குழந்த கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அம்மா எங்கன்னு தேட ஆரம்பிச்சிச்சு. அங்கே இங்கே சுற்றவே இந்த குழந்தை தனியாக இருக்கிறத பார்த்து அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குழந்தை என்னன்னு தெரியல, தனியாக இருக்குது, யாருமே கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் அங்கே இருக்கிற போலீஸ்க்கு தகவல் கொடுத்து அந்த போலீஸ் விசாரித்து அந்த பைக் நம்பரெல்லாம் வச்சு இவங்கள பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரித்ததுக்கப்புறம் குழந்தை இல்லாமல் வந்தால் தான் அவன் என்னை ஏற்றுப்பான்னு சொன்னதுனால தான் நான் குழந்தைய விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அம்மாவை பார்த்தோன்னே இந்த குழந்தையோட ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அவ்வளோ ஆசையாக அம்மா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவங்க அம்மாட்ட போயிருக்கு. அந்த குழந்தைக்கு தெரியலை தன்னோட அம்மா நம்மளை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு தெரியலை. அந்த அம்மாவுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்காது. தான் பெற்ற குழந்தைய 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தைய எவனோ ஒரு நாய்க்காக இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்பில் உட்கார வச்சுட்டு போகிறாங்க. உட்கார வச்சுட்டு போனது கூட ரொம்ப மேலு தாங்க. ஏன்னா நம்ம பிரியாணி அபிராமி பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நானும் ஒரு பதிவு போட்டிருக்கேன். கள்ளக்காதலனுக்காக ஆசைப்பட்டு தான் பெற்ற குழந்தைங்களுக்கு தூக்கு மாத்திரை அளவுக்கு மீறி தூக்கு மாத்திரை கொடுத்து சாவடிச்சிட்டு போனான். இன்னொருத்தி 4வது மாடிலேருந்து புளிய தூக்கி போட்டு சாவடிக்கிறாள். இன்னொருத்தி கழுத்தை வச்சு சாவடிக்கிறாள். அதுக்கு இந்த குழந்தைய உயிரோடு விட்டுட்டு போனது ரொம்பவே மேல். அதுக்காக இந்த விஷயத்தை பண்ணுறது கரெக்டுன்னு நான் சொல்ல வரல, ரொம்பவே தப்பு தான். அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிச்சுட்டு அந்த குழந்தையும் அந்த அம்மாவையும் அவங்க வீட்டுக்கார்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வார்ன் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய கொடுத்துட்டு போயிருக்காங்க. கோழி கூட தான் குஞ்சுங்களை கிட்டே அரவணைப்பிலே வச்சுப்போம். அதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கொடுப்போம், எல்லாமே பார்த்துப்போம். யாராவது நம்ம போய் தூக்கத்துக்கு கிட்ட போனாலுமே அந்த குழந்தைய தொட விடாது, நம்மளை கொத்த வரும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அம்மா கையில் தான் வளரணும், நம்ம அம்மா கையில் தான் இருக்கணும். அது ஏன் அந்த அம்மாங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது? ஓகே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.